நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 357வது திருநாமம் அதுலாய நமக. நம்மாழ்வாரிடம் சிலர் வந்து, நீங்கள் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு வேறு என்று பாடி வருகிறீர்கள். அது தவறு. தத்துவ அறிவு பிறந்து முக்தி அடைகையில் ஜீவாத்மா பரமாத்மாவோடு இரண்டர கலந்து விடுகிறது என்று கூறினார்கள். அவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஒரு பாடல் பாடினார் நம்மாழ்வார். கூடிற்றாகில் நல்லுரைப்பு கூடாமையை கூடினால் ஆடல் பறவை உயர்கொடி எம்மாயன் ஆவது அதுவே வீடை பண்ணி ஒரு பரிசே எதிர்வும் நிகழ்வும் கழிவுமாய் ஓடித்திரியும் யோகிகளும் உளரும் இல்லை அல்லரே. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்றோரை பார்த்து நம்மாழ்வார், கூடிற்றாகில் நல்லுரைப்பு, அப்படி ஒரு வேளை ஜீவாத்மா பரமாத்மாவோடு இரண்டர கலக்க முடியும் என்றால் அது மிகப்பெரிய பாக்கியமாயிற்றே. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எனக்கும் கூட மகிழ்ச்சித்தான் என்றார். அப்படியானால் எங்கள் கொள்கையை ஏற்கிறீர்களா என்று அவர்கள் கேட்டார்கள். அதற்கு ஆழ்வார், அது கிடைத்தால் நல்ல வாய்ப்புத்தான். ஆனால் என்ன செய்வது? கூடாமையே கூடினால் அது சாத்தியமில்லாத ஒன்றாயிற்றே. கூடாமை என்றால் முயல் கொம்பு, ஆகாய தாமரை, மலடி மகன் போன்றவை போல அடியோடு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் என்று பொருள். ஜீவாத்மா என்றைக்குமே பரமாத்மாவாக ஆக முடியாது. வேதங்களும் உபனிஷத்களும் அவ்வாறு ஐக்கியமாவதை ஏற்கவில்லை. ஆடல் பறவை உயர்கொடி எம்மாயன் ஆவது, இந்த ஜீவாத்மாவும் திருமாலை போலவே கருடக்கொடி கொண்டவனாக ஆகிவிட முடியுமா? கருடக்கொடி என்பது எப்படி திருமால் ஒருவருக்கே இன்றியமையாத அடையாளமோ அதுபோலத்தான் பரமாத்மா என்பதும் அவர் ஒருவர் தானே ஒழிய ஜீவாத்மா பரமாத்மாவாக ஆக முடியாது. அவரோடு ஐக்கியமும் அடைய முடியாது. அதுவே முக்தி நிலையிலும் ஜீவாத்மாக்கள் ஜீவாத்மாக்களாகவே இருப்பார்கள். பரமாத்மா பரமாத்மாவாகவே இருப்பார். ஜீவாத்மாக்கள் அந்த பரமாத்மாவின் எல்லையில்லாத குணங்களை அனுபவித்தபடி ஆனந்தமாக அந்த பரமாத்மாவுக்கு தொண்டு செய்வார்கள் என்று விளக்கமளித்தார். எத்தனையோ பேர் இறைவனோடு இரண்டர கலந்து விட்டதாக இன்றளவும் சொல்லிக் கொண்டிருக்க நீங்கள் அதை மறுத்து பேசலாமா என்று அவர்கள் ஆழ்வாரிடம் கேட்டார்கள். அதற்கு நம்மாழ்வார், வீடை பண்ணி ஒரு பரிசே வீடை பண்ணி, அடியேன் வேதங்களின் அடிப்படையில் சொல்லுகிறேன். ஆனால் அந்த நபர்கள் மறைநூல்களை கொண்டு விஷயங்களை அறியாமல் தங்களது கற்பனையால் அவர்களே ஒன்றை முக்தி என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். எதிர்வும் நிகழ்வும் கழிவுமாய் ஓடித்திரியும் யோகிகளும் உளரும் இல்லை அல்லரே. இப்படி கற்பனையான சாத்தியமில்லாத ஒன்றை பேசிக்கொண்டு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என அனைத்து காலங்களிலும் பிறவி பிணியிலேயே சுழன்று கொண்டு யோகிகள் என்ற பெயரில் வலம் வருபவர்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் நாம் மறைநூல்களை கொண்டு இறைவன் ஒப்பற்றவன் என்றும் அவனைப் போல் நம்மால் ஆக முடியாது என்றும் தெளிவு பெற வேண்டும் என்று விடையளித்தார். துல என்றால் நிகரானவர் என்று பொருள். அதுலக என்றால் தனக்கு நிகரான இன்னொரு நபர் இல்லாதபடி இருப்பவன் என்று பொருள். பராசர பட்டர் அருளிய விஷ்ணு சகஸ்ரநாம விளக்க உரையில் கருடக்கொடி எப்படி திருமாலை தவிர இன்னொருவருக்கு இல்லையோ அதுபோல திருமாலுக்கு நிகரான இன்னொரு நபர் இல்லை என்று நம்மாழ்வாரின் இப்பாசுர கருத்தையும் கருடத்வஜக என்ற இதற்கு முந்தைய திருநாமத்தின் கருத்தையும் அடியொற்றி விளக்கியுள்ளார். இப்படி தனக்கு நிகராகவோ தன்னை விஞ்சியவராகவோ இல்லாதபடி உயர்ந்து நிற்கும் திருமால் அதுலக என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சகஸ்ரநாமத்தின் 357வது திருநாமம். அதுலாய நமக என தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடைவதற்கு திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.